Hi friends, welcome to MK Kitchen. இன்னைக்கு நாம சூப்பரா டேஸ்டான ஒரு சிப்பி மீன் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து சிப்பி மீனை ஃப்ரை பண்றது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த சிப்பி மீனெல்லாம் மேலே இது மாதிரி பாசி மாதிரி எல்லாம் இருக்கும். பாருங்க. இது மாதிரி பாசி மாதிரி எல்லாம் இருக்கும். இதை நீட்டா கழுவி எடுத்துறணும். பாருங்க இது மாதிரி எல்லாம் இருக்கும். இதை கரெக்டாக பிச்சு எடுத்து நீட்டாக கழுவி எடுத்துடணும். மேலே உள்ளதெல்லாம் நம்ம கழுவி எடுத்துட்டு ஒரு பானையில் போட்டு தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும். ஏன்னா வெந்ததுமே இந்த சிப்பி ரெண்டாக பிளந்து உள்ளே உள்ள சதை வெளியில் தெரியும். ஸோ நம்ம தண்ணி வந்து அதிலே ஊறிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமே வேக வைக்கணும். முதல்ல மேலே உள்ளதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சிடலாம். பாருங்க நம்ம 5 நிமிஷம் தான் வேக வச்சோம். அதுக்கு முன்னாடி இது சிப்பி வந்து ரெண்டாக பிளந்துருச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடு ஆறுன அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இது எப்படி வாஷ் பண்ணணும்னா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டாக பிளந்துருக்கிறத ஒன்றை எடுத்து இந்த மாதிரி எடுத்தால் போதும். இந்த உள்ளேருந்து வந்துடும். இந்த ரெண்டுமே அப்புறம் வேஸ்ட்டு தூக்கி போட்டுக்கலாம். இது உள்ளே ஓப்பன் பண்ணால் இதில் வந்து ஒரு முடி மாதிரி இருக்கும். அதை அப்படியே சாஃப்டாக எடுத்துடணும். இந்த முடியை அப்படியே எடுத்துட்டு உள்ளே வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும். பாருங்கள் பிளாக் கலரில் அதை அவ்வளோத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி வரும். இது அவ்வளோவுமே நல்லது தான். ஸோ அதை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் இது இப்படி இருக்கும். இதை இப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணிட்டு இதை வச்சே இதை எடுத்துடலாம். சில இதில் முடி இருக்கும், சில இதில் இருக்காது. இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கணும் முடி இருக்கான்னு. உள்ள முடி எதுவுமே இல்லை. இப்போ அதோட வேஸ்டேஜ் மட்டும் எடுத்தால் போதும். வேஸ்டேஜ் இங்கே இருக்கும். இதை அப்படியே பிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் வேஸ்டேஜ். அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துடலாம். எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சிப்பி மீன்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகு பொடி. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதே தக்கன மிளகு பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக நல்ல மிளகு ஆப்ஷனல் தான், போடணுன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா. இது வந்து நாங்கள் வீட்டிலே பொடிச்சு வச்சது. பட்டை இலை எல்லாமே போட்டு வீட்டிலே பொடிச்சு வச்சது. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிலே இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது உடையாது. பாருங்கள் அப்படியே கிடக்கும், உடையாமல் அப்படியே இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வெந்தனால சீக்கிரமாக உடஞ்சிரும். ஓகே எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம சிப்பி மீனை போட்டுடலாம்.
கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். அது தானாக ஃப்ரை ஆயிரும், அப்படியே விட்டுருங்க. அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் 2 சைடுமே நல்லா வேகும். பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் 2-3 வாட்டி திருப்பி திருப்பி போட்டால் போதும், இன்னொரு சைடு நல்லா வெந்துடும். பாருங்க, இப்போ 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கார்த்திகை மாதம் அந்த டைமில் தான் சிப்பி மீன் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் வாங்கி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிப்பி மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகி. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.